வர வர டென்ஷன் ஆகுதுங்க. எவனாவது வரான், என்னத்தையாவது பேசுறான். நம்ம டென்ஷன் ஆயிர்றோம். வர கோவத்துக்கு அடிச்சு பொளந்துட்டு பேசாம ஜெயிலுக்கு போயிடலாம். இப்படின்ற தாட் அளவுக்குலாம் வருது. அப்படின்ற மாரி யாராவது உங்களோட வாழ்க்கையில கடுப்பேத்திட்டு இருக்காங்கன்னா, இன்னைக்கு பதிவ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லா கேளுங்க. இன்னைக்கு நம்ம இத பத்தி தான் டீட்டெயிலா பேசப் போறோம். வழக்கம் போல ஒரு கத. ஒரு ஊர்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அது எப்படி சொல்றது? இந்த பழங்குடியினர்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அவங்க இருக்கிற மாரியான ஒரு ஊர். அவங்களோட விஷயம் எப்படி இருக்கு? வாழ்வாதாரம் எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் புவரா தான் இருக்கு. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு கல்வி அறிவு இல்ல. ஏன்னா, அங்க இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் வந்து பசங்கள படிக்கிறதுக்கு அனுப்புறதும் கிடையாது. அவங்களுக்கு படிப்பு சார்ந்த எந்த ஒரு விஷயத்திலயும் பெரிய நம்பிக்கை கிடையாது. ஆனா, அந்த ஏரியால பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்கூல்ல கிட்டத்தட்ட ஒரு 3 பசங்க படிக்கிறாங்க. வெறும் 3 பசங்களுக்கு பாடம் எடுக்கணுமா? அப்படின்ற காரணத்துக்காக பெருசா டீச்சர்ஸ் அங்க வரது கிடையாது. ஆனா, ஒவ்வொரு டீச்சர்ஸுமே எஃபோர்ட் போடுறாங்க. ஊருக்குள்ள வந்து மக்கள் கிட்ட வந்து பேசுறாங்க. இந்த மாரி வந்து குழந்தைங்கள அனுப்புங்க அப்படி இப்படின்ற மாரிலாம் கேட்கறாங்க. பட் அவங்க அனுப்ப தயாரா இல்ல. வெறும் 3 பேருக்கு இவ்ளோ எஃபோர்ட் போட்டு என்ன ஆகப் போது அப்படின்ற காரணத்துக்காக, வர டீச்சர்லாம் அடுத்து அடுத்து நின்னுட்டே இருக்காங்களே தவிர, யாருமே கன்சிஸ்டன்ட்டா எடுக்கல. அப்பதான் அந்த ஊருக்குள்ள ஒரு சார் புதுசா வராரு. அவரு பேரு தான் நான் தான் நான் மட்டும் தான். ஆரம்பிச்சுட்டான்டா. தற்புகழ்ச்சி பேசாம இருக்கவே மாட்டான். இப்ப என்ன? அந்த நான் தான் நான் மட்டும் தான் வந்து எல்லாத்தையும் மாத்திட்டான். அதத்தானே சொல்லப் போறேன் அப்படின்ற மாரி நீங்க கேட்டீங்கன்னா, ஆல்மோஸ்ட் கரெக்ட் தான். பட் அவரு என்ன பண்ணாரு அப்படின்ற விஷயம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவரு மத்த டீச்சர்ஸ் மாரி இறங்கி போய் கேன்வாஷ்லாம் பண்ணல. அதுக்கு பதிலா இவரு என்ன பண்றாருன்னா, பசங்களுக்கு ரெகுலரா ஒரு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. 3 பசங்க தான. அந்த பசங்களுக்கு எதுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு அப்படின்னு யோசிச்ச மத்த டீச்சர்ஸ்க்கு மத்தியில, இவரு மட்டும் ப்ராப்பரா கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சுறாரு. அதாவது அந்த ஸ்கூல் செட்டப்லயே பார்த்தீங்கன்னா, வெறும் 3 ஸ்டூடண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. டீச்சர்ஸே கிடையாது. ஒரே ஒரு டீச்சர் 3 பசங்களுக்கு ஒரு ஸ்கூல். பட் அவரு என்ன பண்றாருன்னா, ஷார்ப்பா 8:30க்கு பிரேயர ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. பிரேயர்னா நார்மலாலாம் இருக்காது. ஸ்பீக்கர்லாம் செட் பண்ணி எல்லாருக்கும் கேட்கிற மாரி தான் பிரேயர் வைப்பாரு. ஸோ இந்த மாரி நடக்கிறதால என்ன ஆகுதுன்னா, மத்த பசங்களுக்கு வந்து ஒரு ஈகர் வந்து கிரியேட் ஆகுது. இது என்ன வித்தியாசமா இவரு இதெல்லாம் பண்றாரு அப்படின்ற மாரி, பசங்க வேலைக்கு போற அதே பேரலல் டைம்ல அங்கருந்து இதெல்லாம் வாட்ச் பண்ணுவாங்க. ஒரு நாள் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ரூம்ல இருக்கிற அந்த ஜாலி ஜன்னல் இருக்கும் பார்த்தீங்களா? அத தட்டி, தட்டி, தட்டி உடைச்சு எடுத்துடுறாரு. இப்ப அந்த 3 பசங்களுக்கா குழப்பமா இருக்கு. "சார், நல்லா இருக்கிற ஜாலிய ஏன் சார் உடைச்சீங்க? இதனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும்ல?" அப்படின்ற மாரி சொல்றதுக்கு, "பிரச்சனை வருமான்னு எனக்கு தெரியாதும்மா. ஆனா பசங்க வருவாங்க." அப்படின்ற மாரி அந்த 3 பசங்க கிட்ட நான் தான் நான் மட்டும் தான் சொல்றாங்க. அதே மாரி டெய்லி அவரு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. கிளாஸ் எடுக்கிறப்பலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பழங்குடியின மக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்கள்ல இருக்கிற குட்டி, குட்டி பசங்க 1, 2 பேருன்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடி வந்து அந்த ஜாலி கிட்ட நின்னுட்டு, இவரு எப்படிப்பட்ட கிளாஸ்லாம் எடுக்குறாங்க அப்படின்ற மாரி வெளிய நின்னே அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது 1 நாள் நடக்குது, 2 நாள் நடக்குது. தொடர்ச்சியா இதே நடக்கும். நெறைய பசங்க வந்து அந்த ஜாலி வழியா அந்த கிளாஸ வந்து எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ இவரு கேட்கிறாரு, "உங்களுக்கெல்லாம் கிளாஸ்க்கு வர்றதுக்கு ஆசையா இருக்கா?" அப்படின்ற மாரி கேட்கறதுக்கு, அவங்க சொல்றாங்க, "எங்களுக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா அப்பா, அம்மா விடமாட்ருக்காங்களே! அப்பா, அம்மா விட்டா தானே நாங்க இங்கலாம் வர முடியும்." அப்படின்ற மாரி கேட்கவும், "சரி வீட்ல போய் கேளுங்க. இந்த மாரி ஸ்கூலுக்கு போப்போறேன்." அப்படின்ற மாரி கேளுங்க அப்படின்ற மாரி சொன்னதுக்கு, இந்த பசங்களும் வீட்ல போய் கேட்கறாங்க. அப்பா இந்த மாரி வந்து நான் தான் நான் மட்டும் தான்னு புதுசா ஒரு சார் வந்திருக்காரு. அவரு கிளாஸ்ல எடுக்கிற நெறைய விஷயம் புதுசா இருக்குப்பா. அங்க போனா வாழ்க்கை மாறும்னு எனக்கு தோணுது. என்ன ஸ்கூல்ல சேர்த்து விடுறீங்களா?" அப்படின்ற மாரி ஒவ்வொரு பசங்களும் அங்க இருக்கிற பெத்தவங்க கிட்டலாம் வந்து கேட்கறாங்க. படிச்சு என்னத்த கிழிக்க போற? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நம்ம முதலாளி நம்மள நல்லா வச்சுக்கிறாரு. இந்த நான் தான் நான் மட்டும் தான் இன்னைக்கு இருப்பான். நாளைக்கு ஊர விட்டு போயிடுவான். ஆனா முதலாளி நம்ம ஊருக்காரரு. இங்கேயே தான் இருப்பாரு. அவர நம்பி வாழ்க்கையில முன்னேறுவியா? அத வுட்டுட்டு நான் தான் நான் மட்டும் தானா? பேர பாரு. கேட்கறதுக்கே இரிட்டேட் ஆவுது அப்படின்ற மாரி ஊர் மக்கள்லாம் வந்து அகைன்ஸ்ட்டா தான் இருக்கிறாங்க. பசங்க எஜுகேட் பண்றாங்க. இந்த ஊர்ல 2 வகையான மக்கள் தானப்பா இருக்கோம். ஒண்ணு முதலாளிக்கு கீழ இருக்கிறவங்க. இன்னொன்னு முதலாளிக்கு கூட இருக்கிறவங்க. யாரும் முதலாளிக்கு மேலேயே இல்லையேப்பா! ஆனா நான் தான் நான் மட்டும் தான். நல்லா படிச்சா, இங்க யாரு வேணாலும் அந்த முதலாளிக்கு மேல ஆகலாம் அப்டின்ற ஒரு விஷயத்த சொல்லி சொல்லி தான்ப்பா தினமும் கிளாஸ் எடுக்குறாரு. அப்படி இருக்கிறப்ப, யோசிச்சு பாரு, இந்த ஊர்லயே முதலாளிக்கு கூட இருக்கிறவங்க, முதலாளிக்கு கீழ இருக்கிறவங்கள தாண்டி இன்னொரு ஒரு வகையான மனுஷன் இருக்கிறார்னா, அது நான் தான் நான் மட்டும் தான் தானே! நாங்களும் படிக்கிறோம்ப்பா. இந்த 2 வகையான மக்கள்ல இருந்து நாங்க பிரிஞ்சு 3வது வகையான மக்கள், அதாவது முதலாளிக்கு மேல இருக்க வேண்டிய மக்களா நாங்க மாறுறோம்ப்பா அப்டின்ற மாரி பசங்க கேட்கவும், பெத்தவங்களால என்ன பதில் சொல்றதுன்னே தெர்ல. பசங்கள அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க ஸ்கூலுக்கு.
வெறும் 3 பேரோட எந்த நம்பிக்கையில நான் மட்டும்தான் அந்த ஸ்கூல எடுத்து நடத்த ஆரம்பிச்சாரோ, 3 பேர் 30 பேரா மாறுறாங்க. அந்த 30 பேர் அடுத்து வந்த 300 பேருக்கு காரணமா அமையறாங்க. இன்னைக்கு அந்த ஸ்கூல் ப்ராப்பரா போயிட்டுருக்கு. இந்த முதலாளின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர பத்தி சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த முதலாளியோட குலத்தொழிலே என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பழங்குடியின மக்கள வந்து கடைசி வரைக்கும் கொத்தடிமையா வச்சுட்டு, நல்லா ஏமாத்தி, நல்லா வாழ்ந்துட்டு இருக்கலாம் அப்படின்ற மாரியே இருந்தாங்க. இப்போ இந்த நான் மட்டும் தான் வந்து மக்களுக்கு இந்த பகுத்தறிவ திணிச்சதாலயோ என்னமோ தெரியல, அந்த முதலாளிக்கு நான் மட்டும் தான புடிக்கவே புடிக்காது. அது எப்படி இங்க இருக்கிற எல்லாருக்கும் அறிவு நீ குடுப்ப? உன்னெல்லாம் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாரி ஏதாவது குடைச்சல் குடுத்துக்கிட்டே இருப்பாரு. பட் நான் மட்டும் தானோட தியரி ஒண்ணே ஒண்ணு தான். முட்டாளுங்க கிட்ட வாதிடுறதுக்கு வாய மூடிட்டு இருக்கலாம். நம்ம வாழ்க்கை நல்லாத்தான் இருக்கும் அப்படின்ற மாரி, அவரு பெருசா வந்து எதையும் கண்டுக்கவே மாட்டாரு. இக்னார் நெகட்டிவிட்டி அப்படின்ற மாரி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாரு. இது 1 நாள் ஓகே, 2 நாள் ஓகே. ஒவ்வொரு நாளும் கண்ணு முன்னாடியே ஒருத்தன் வளர்றத, எப்படி இந்த முட்டாள் கூட்டத்தால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அதனால, நான் மட்டும் தானுக்கு ஒரு ட்ராப் வைக்கிறாங்க. ஒரு நாள் ராத்திரி என்ன பண்றாங்க, ஃபுல் மப்பு. பயங்கரமா சரக்கு அடிச்சுட்டு, நான் மட்டும் தான் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. "இந்தா பாரு வாத்தி, நீ பல வாட்டி பல கொடைச்சல் குடுத்துட்ட. இன்னைக்கு இதுக்கு ஒரு பைசல் பண்ணியே ஆவணும். ஒண்ணு இந்த ஊர்ல நான் இருக்கணும், இல்ல நீ இருக்கணும். நான் இருக்கலாம் தான் நான் இருக்கேன். அப்புட்ன்னா என்ன அர்த்தம்? நீ ஊர விட்டு போயிடு." அப்படின்ற மாரி பயங்கரமா வாக்குவாதம் போயிட்டே இருக்கு. இதுநாள் வரைக்கும் பெருசா கண்டுக்காம இருந்த நான் மட்டும் தான் கொஞ்சம் ரிவோல்ட் ஆவுறாரு. சரி ஓகே. நான் இந்த ஊர்ல இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? அப்படின்ற மாரி கேட்கவும், "நீ ஒண்ணும் பண்ண வேணாம். நமக்குள்ள ஒரு போட்டி. போட்டியில நீ ஜெயிச்சுட்டா இந்த ஊர் பக்கம் நான் தல வச்சு படுக்க மாட்டேன். அதே நான் ஜெயிச்சுட்டா நீ இந்த ஊர விட்டே ஓடி போயிடணும். சரியா?" அப்படின்ற மாரி ஒரு போட்டி ஒண்ண நடத்தலாம்னு முடிவு பண்றாங்க. போட்டிக்கு நான் தயார். ஆனா போட்டின்னு ஒண்ணு நடந்தா, போட்டிக்கு நடுவர் இருக்கணும்ல. நடுவர் இல்லாம என்ன பண்றது? அப்படின்ற மாரி நான் மட்டும் தான் கேட்கவும், அவரு உடனே சொல்றாரு, "உனக்கு நடுவர் தானே பிரச்சனை. இந்தா நிக்கிறானுங்க பாரு 5 பேர் என் ஆளுங்க தான். இவனுங்க தான் நடுவர்." அப்படின்ற மாரி அந்த 5 பேர் கூட இருக்கிற அந்த 5 குடிகார பயல்கள வந்து காட்டுறாங்க. நான் மட்டும் தான் உடனே ஒரு கேள்வி கேட்கிறாரு. "இந்த 5 பேரும் உன் ஆளுங்கன்னு வேற சொல்லிட்ட. இவங்க எப்படி நியாயமா இருப்பாய்ங்க?" "ஏய்! என் பசங்க குடிக்கிறதுக்கு முன்னாடி தான் வேற மாரி. குடிச்சிட்டா ஒரே மாதிரி. அவனுங்களுக்கு இப்போ நம்ம குடுத்துருக்க ரோல் நடுவர். நடுவர்னா நியாயமா தான் இருக்கணும்." "டேய்! நல்லா கேட்டுக்கங்க. என் உயிரே போனாலும் நீங்க நியாயமா தான் நடந்துக்கணும். திரும்பவும் சொல்றேன். என் உயிரே போனாலும் நியாயமா தான் நடந்துக்கணும். சரியா?" அப்படின்ற மாரி கேட்டு, ஒவ்வொருத்தர் சொட்ட மண்டையிலும் டமால், 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 டமால்னு அடிச்சு சத்தியம் வேற பண்ணிடுறாரு. இப்ப அந்த 5 பேர் தான் நடுவர். சரி, போட்டி என்ன அப்படின்ற மாரி கேட்கிறப்ப, அவரு கையில ஒரு பெரிய தர்பூசணி எடுத்துட்டு வராரு. "இந்தா வாத்தி, இந்த தர்பூசணிய இன்னைக்கு தான் நான் மார்க்கெட்ல வாங்குனேன். எடை கூட போடல. இது எத்தனை கிலோ இருக்கும்னு நீ கரெக்ட்டா சொல்லணும். நான் எடுத்துட்டு போய் செக் பண்ணி பார்ப்பேன். எடை சரியா இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா எடை தப்பா இருந்துச்சு, அவன இந்த ஊர விட்டு நீ காலி பண்ணிட்டு ஓடிட்டே இருக்கணும். சரியா?" அப்படின்ற மாரி கேட்கவும், இப்ப நான் மட்டும் தானுக்கு ஒரு மாரி பதறுது. அது எப்படி நம்ம பார்த்தே ஒரு பொருளோட எடைய வந்து சொல்ல முடியும்? அதுவும் சரியா சொல்லணும் அப்படின்ற மாரி இருக்கிறப்ப, திரும்பி பார்த்தா இந்த 5 பேர் சிரிக்க ஆரம்பிச்சுடுறாய்ங்க. அப்புறம் இவரையும் கவனிச்சா, இவரும் அதே மாரி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இவரால ஒரு விஷயத்த கெஸ் பண்ண முடியாது. முட்டாள்களோட நியாயம் எப்பவுமே அநியாயத்த விட மோசமா தான் இருக்கும். முட்டாள்கள் கிட்ட வாதிடக்கூடாது அப்படின்றது இவரோட ஒரு பெரிய பிரின்சிபல். ஸோ இத வந்து நம்ம வந்து யூஸும் பண்ணணும். ஸோ அதனால ஒரு விஷயத்த டிசைட் பண்றாரு. இவனுங்களுக்கெல்லாம் நியாயத்தெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆவாது. இவிங்களுக்கு நம்மளோட நியாயம் தான் சரியா இருக்கும் அப்படின்ற மாரி ஒரு ஆன்ஸர் ஒண்ணு குடுக்குறாரு. ம். இப்போ இந்த தர்பூசணியோட எடை எவ்வளோ இருக்கும்? அதுதானே உங்களுக்கு கேள்வி? சரியா புரிஞ்சுகிட்ட. இந்த தர்பூசணியோட எடை எவ்வளோ? அப்படின்ற மாரி மறுபடி கேட்கிறாரு. 5 நடுவர்களே, நான் பதில் சொல்லலாமா? அப்படின்ற மாரி கேட்டதுக்கு, கோரஸா சொல்லலாம் சொல்லலான்ற மாரி கத்துறாய்ங்க. உங்க முதலாளியோட தலையோட வெயிட்டு எவ்வளோ கிலோ இருக்கோ, இந்த தர்பூசணியும் எக்ஸாக்ட்டா அதே கிலோ தான் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இவரு அந்த 5 பேர பார்க்குறாங்க. அந்த 5 பேரும் அவைங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இவருக்கு ஒண்ணும் புரியல.
இவரு என்ன இப்படி சொல்றாரு? இப்போ முதலாளியோட தலையோட வெயிட் தான் இந்த தர்பூசணியோட வெயிட்னா, முதல்ல தர்பூசணியோட வெயிட்ட நம்ம செக் பண்ணணும். அப்போ ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்றதுக்கு முதலாளியோட தல தேவைப்படுமே! பேசாம அந்த அருவாள எடுத்துட்டு வாங்க. முதலாளி தலைய வெட்டிருவோம்." அப்படின்ற மாரி இவங்களுக்குள்ள முடிவு பண்ணி, "முதலாளி உங்க தலைய குடுத்தே ஆவணும்." அப்படின்ற மாரி அருவாள எடுத்துட்டு முதலாளிய தொரத்த ஆரம்பிச்சுடுறாய்ங்க. தொரத்தி ஊர தாண்டியும் போயிட்டாய்ங்க. கடைசியில அந்த முதலாளியால அதுக்கப்புறம் ஊருக்குள்ள வரவே முடியல. ஏன்னா, இவங்க மண்டையில சத்தியம் வேற பண்ணிட்டு போயிட்டாரு. என் உயிரே போனாலும் நியாயப்படி தான் நீங்க நடந்துக்கணுன்ட்டு. அவிங்க நியாயத்த காப்பாத்தணும்னா என்ன பண்ணணும்? ஒரே வழி முதலாளியோட மண்டைய வெட்டி இடையில வச்சு, இதுவும் அதுவும் ஈக்குவலான்னு பாத்தரணும். அதுக்கப்புறம் அந்த முதலாளி அந்த ஊரு பக்கம் தல வச்சு படுக்கல. "ஏய் கதைலாம் நல்லா இருக்குப்பா. ஆனா இந்த கதை மூலமா என்ன கருத்த சொல்லப் போற?" அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, இந்த கதையில வந்த அந்த பழங்குடியின மக்கள் மாரி தான் நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்க பல முட்டாள்கள் நம்மள ஆண்டுட்டும் இருக்காங்க. நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம முட்டாள்கள் இல்ல அப்படின்றத ப்ரூவ் பண்ணியே ஆகணும். இல்லாட்டி உங்கள நீங்க முட்டாள்ன்னு நம்பவும் வச்சுருவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் அரசியலையே எடுத்துக்கிறேன். ஏன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல அரசியல், அதாவது எலக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வரப்போது. உங்களோட ஓட்டுன்றது உங்களோட உரிமை. அத நல்லா யோசிச்சு, ஒரு நல்லவங்களுக்கு போடுங்க. "எப்பா நல்லவங்கன்னு நீ யாரப்பா சொல்ற? இங்க இருக்கிற யாருமே நல்லவங்க மாரி தெரியலையே!" அப்படின்ற மாரி நீங்க கேட்டீங்கன்னா, அதே தான் நானும் சொல்ல விரும்புறேன். ஸோ 1க்கு 2 முறை ஒவ்வொருத்தரையும் நல்லா பெர்சனலா அனலைஸ் பண்ணி பாருங்க. நான் யாரோட பேரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. ஆனா, இங்க ஏகப்பட்ட ஏமாற்று வேலைகள் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட கட்சியினர் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு சொல்ட்டு சில கொள்கைகள் இருக்கும். ஆனா, அவங்க கூட்டணிக்குள்ள போறாய்ங்க. அவிங்க கூட்டணிக்குள்ள போறப்ப, அவங்களோட கொள்கைக்கு அகைன்ஸ்டாவே அந்த கூட்டணி நடக்கிறப்ப, நியாயமா இவங்க வாய்ஸ ரைஸ் அவுட் பண்ணணும். ஏன்னா, அவங்கள நம்பி, அவங்கள சார்ந்த சில ஜாதியினரோ, சில மத நம்பிக்கை உள்ளவர்களோ அதுக்கு கீழ இருக்காய்ங்க. அப்போ நம்மளோட ஒரு கொள்கைகள் நசுக்கப்படுறதா அவிங்க ஃபீல் பண்ணாங்கன்னா, அவங்க தயவு செஞ்சு சொல்லலாம். "எப்பா இந்த கொள்கை மூலமா எங்க ஆளுங்களே பாதிக்கப்படுறாங்கப்பா" அப்படின்லாம் சொல்லலாம். ஆனா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு கூட்டணி சீட்டு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அடுத்ததான விஷயம், சில பேர்கிட்ட வோட் பேங்க்ஸ் நல்லாவே இருக்கும். அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஓட்டு போடக்கூடிய நபர்களும் நெறைய பேர் இருக்காங்க. பட் அப்படி இருந்துமே, இன்னைக்கு வரைக்கும் அவங்க பெருசா ஷைனியா இருக்க மாட்டாய்ங்க. ஒண்ணு அவங்கள்துலருந்து யாராவது ஒரு எம்.எல்.ஏவோ, இல்ல ஏதாவது ஒரு போஸ்டிங்ல யாராவதாவது வந்திருக்கணும். ஏன்னா, அவங்க கிட்ட வோட் பேங்க்ஸ் இருக்கு. பட் இருந்துமே, இன்னைக்கு வரைக்கும் அவங்க கட்சியில இருந்து ஒரு போஸ்டிங் கூட இல்லாம இருக்கிறது பெரிய ஆச்சரியமா இருக்கும். நான் யாரையும் குறிப்பிட்டுலாம் சொல்லலங்க. நான் பொதுவா தான் பேசிட்டு இருக்கேன். இந்த மாரியான கட்சியினரோட வேலை ஜெயிக்கிறதா, இல்ல மத்தவன ஜெயிக்க விடாம ஆக்குறதா அப்படின்ற கேள்வி வந்துகிட்டே இருக்கு. இதுல இன்னொரு ஒரு குறிப்பிட்ட சிலர்லாம் இருக்கிறாய்ங்க. அவிங்கலாம் போராடிக்கிட்டே இருப்பாய்ங்க. இதுல இன்னொரு வகையினர்லாம் ரொம்ப வித்தியாசமா இருப்பாய்ங்க. அவிங்க இத எதிர்த்து போராடுவாங்க, அதை எதிர்த்து போராடுவாங்க. எதையாவது எதிர்த்து போராடிக்கிட்டே இருப்பாய்ங்க. அப்புறம் என்ன ஆகும் அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, சொல்யூஷன் மட்டும் கிடைக்காது. அவங்க போராட்டம் வேற வேற திசைய நோக்கி போயிட்டே இருக்குமே தவிர, போராட்டத்துக்கான ஒரு சொல்யூஷனே கிடைக்காது. ஏன் கிடைக்க மாட்டிருக்கு அப்படின்னா, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வந்துட்டா, அவன் எப்படி தலைவனா இருக்க முடியும்? பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் தான் இங்க தலைவனுக்கும் வேல. அத நல்லா புரிஞ்சு வச்சுட்டு, கடைசி வரைக்கும் இவங்க போராடிக்கிட்டே இருப்பாய்ங்க. நம்மளோட பார்வையில இவங்க தலைவங்களா வாழ்ந்துகிட்டே இருப்பாய்ங்க. நீ அவிங்கள தான் சொல்ற, இவிங்கள தான் சொல்ற, அவங்கள தான சொல்ற அப்படின்ற மாரி, உங்களுக்கு ஒவ்வொருத்தரோட பேரும், படமும் ஞாபகத்துக்கு வரலாம். அது உங்களோட இயல்பு. நான் ஏன் இத சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்க நெறைய பேர் எதுக்காக ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறோம்னே தெரியாம வந்து ஆரம்பிக்கிறாங்க. போன முறை ஒரு நடிகர் ஒரு கட்சிய ஆரம்பிச்சாரு. கெஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அவரு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெருவாரியான மக்கள வந்து அவர் பக்கம் வந்து இழுத்துக்கிறாரு. அந்த டைம் எலக்ஷன் அப்ப நெறைய பேர் அவருக்காக வந்து பரப்புரைலாம் செஞ்சாங்க. இந்த மாரி போடுப்பா, இது மாற்றா அமையும் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. கடைசியில என்ன ஆச்சு? அதாவது அவங்க ஏமாத்துனது யாரையோ கிடையாது. அந்த சர்டன் ஆஃப் இயர்ஸ் உனக்கு பின்னாடி உயிர குடுத்து போன ஒரு தொண்டன தான் நீங்க ஏமாத்தியிருக்கீங்க. இந்த முறையும் அதே மாரியான சில கட்சிகள் வருது. என்னோட ஹோப் ஒண்ணே ஒண்ணு தான். அந்த கட்சி இன்கேஸ் தோத்தே போயிட்டாலும், அரசியல விட்டுலாம் போக்கூடாது. அவங்க அரசியலுக்குள்ளேயே இருக்கணும். அரசியல் செஞ்சுட்டு இருக்கணும். ஏன்னா, அவங்கள நம்பி இங்க ஏகப்பட்ட கூட்டம் பின்னாடி கண்மூடித்தனமா போயிட்டுருக்கு. எதையும் எதிர்பார்க்காம. இன்கேஸ் அவங்க பேக் வாங்குனாங்கன்னா, அவங்கள நம்பனவங்கள தான் அவங்க ஏமாத்தியிருப்பாங்க. அவங்களுக்காக எதையும் எதிர்பார்க்காம, ஒவ்வொரு முறையும் வெயில்லயும், மழையிலயும் நிக்கக்கூடிய மக்கள தான் அவைங்க ஏமாத்துவாங்க. அத அவைங்க பண்ண மாட்டாங்கன்னு நான் நெனைக்கிறேன். பட் என்ன வேணாலும் நடக்கலாம். நீங்க தேர்ந்தெடுக்கிற அந்த நபர ஜஸ்ட் லைக் தட்ன்னு தேர்ந்தெடுக்காதீங்க.
அரசியல வீட்ல பேசுங்க. இப்போ உங்களோட அப்பாவுக்கு வந்து ஒரு கட்சி இருக்கலாம். அவருக்கு வந்து எனக்கு இந்த கட்சி தான்ப்பா அப்படின்ற மாரி ஏதாவது ஒரு கட்சிய சொல்லலாம். உங்க அம்மாவுக்கு ஏதாவது ஒரு கட்சி இருக்கலாம். உங்க வீட்ல இருக்கிற தம்பிக்கு ஒரு கட்சி இருக்கலாம். இந்த மாரி ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு கட்சிய சார்ந்த கொள்கை ஏதாவது பிடிச்சிருக்கும். வீட்ல அரசியல பேசுங்க. அப்படி பேசுறப்ப ஒரு நியாயமான தீர்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். ஒரு டேபூவான விஷயத்த கூட நம்ம வந்து பகிரங்கமா பேசுறதுக்கு இங்க ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஆனா அரசியல பேசுறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பொதுமக்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். நாம தயங்க தயங்க இங்க நம்ம முட்டாள்களா மாறிக்கிட்டே இருப்போம். நான் முட்டாள் இல்லப்பா, என் வீட்ல நான் பேச ஆரம்பிச்சுட்டேன். ஆல்ரெடி காரசாரமா நீங்க என்னடா போடுறது டிபேட் சும்மா நீங்களே காசு குடுத்து நீங்களே ஆளுங்கள கூட்டு வந்து உட்கார வச்சு பேசுறத விட, எனக்காக நான் சார்ந்து இருக்கிற ஒரு கட்சிக்காக நான் பேச ஆரம்பிக்கிறேன். எங்க அப்பா சார்ந்து இருக்கிற கட்சிக்காக அவரு பேச ஆரம்பிக்கிறாரு. எங்க அம்மாக்கு ஒரு ஐடியா இருக்கும். அவங்களுக்காக அவங்க பேசுறாங்க. ஸோ இது வந்து ஹெல்த்தியான ஒரு காம்படிஷனா இருக்கும். அப்படி பண்றப்ப நம்ம வீட்டுக்குள்ள அரசியல் வரும். நம்ம வீட்டுக்குள்ள அரசியல் வந்தாலே நம்ம மூளைக்குள்ள ஒரு டிசிஷன் வரும். அந்த டிசிஷன் சரியான டிசிஷனா இருக்கும். ஒண்ணு நாம நம்ம அப்பா, அம்மாவ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, இனிமேல் இவங்களுக்கு போடுங்க அப்படின்ற மாரி மாத்துவோம். இல்ல நம்ம அப்பா, அம்மா வந்து நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, "எப்பா நீ தான்ப்பா தப்பான ஒரு கூட்டத்து பின்னாடி போயிட்டு இருக்க. இவிங்களுக்கு போடு" அப்படின்ற மாரி ஒரு சரியான வழிகாட்டுதல அவங்க குடுப்பாங்க. ஆனா யாரோ ஒருத்தர் மூலமா அந்த குடும்பமே ஒரு சரியான நபர தேர்ந்தெடுக்கும். ஒரு குடும்பம் ஒரு சரியான நபர தேர்ந்தெடுக்கும் பட்சத்துல, அந்த ஏரியாவும் அதே நபர சரியான முறையில தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ ஒரு சரியான நபருக்கு இந்த ஓட்டு போய் சேரணும்ன்ட்டு நான் நெனைக்கிறேன். தயவு செஞ்சு அரசாங்கத்தையும், அரசாங்க ஊழியர்களையும் விமர்சிக்கிற நாம ஒழுங்கா இருக்கிறோமா அப்படின்றதையும் யோசிச்சு பார்த்துக்கங்க. இந்த முறை யாரும் ஓட்டு போடுறத மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த வாட்டி உங்களோட ஓட்டு வந்து ஊர்ல இருக்கு. ஆனா எனக்கு 1 நாள் தான் லீவ் தருவாங்க. இதுக்காக நான் போயிட்டு ரிட்டர்ன் வர முடியுமா? அப்படின்ற மாரிலாம் உங்களுக்கு தோணி ஓட்டு போடாம இத்தன முறை ஸ்கிப் பண்ண எல்லாரும் இந்த முறை முறையா ஓட்டு போடுங்க. நீங்க மட்டும் ஓட்டு போடாட்டி, இந்த அரசாங்கத்த பத்தியோ, இல்ல அரசியல்லயோ எந்த விமர்சனத்தையும் குடுக்காதீங்க. உங்களுக்கு அதுக்கான தகுதியும் கிடையாது. ஐ ஹோப் இன்னைக்கு நான் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்புறேன். எல்லா மனசும் ஒரு சின்னோண்டு பாராட்டுக்கு தானே ஏங்கி கிடக்கு. உங்களுக்கு இந்த பதிவ பத்தியோ, இல்ல என்ன பத்தியோ ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா, அத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டையுமே நான் வாசிச்சுட்டு இருக்கேன். என்னோட ரெகுலர் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கறதெல்லாம், இந்த கமெண்ட்டும், அந்த சப்ஸ்கிரைபும் தான். இந்த 2 விஷயத்த நீங்க பண்ணிட்டீங்கன்னா, இந்த பதிவு உங்களுக்கு பயன்பெற்ற வகையில மத்தவங்களுக்கும் பயன்படணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நம்மளோட வீடியோ கீழயே ஹைப்ன்னு ஒரு பட்டன் இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். ஸோ, அதனால அவங்களும் பயன்படுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நாளைக்கு இன்னொரு ஒரு கதையோடும், கருத்தோடும் டெஃபினட்டா நான் உங்கள வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான். நான் மட்டும் தான். நன்றி.